இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா, ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா, ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் யாவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். எத்தனையோ பேர்கள் அது பாக்கியத்தையும் கிருபையும் என்ற வாழ்க்கையை தந்திருக்கிறார். இந்த கிருபைகளுக்காக கூட கடவுளுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். நாளைக்கு கூட நாங்கள் வருவது நினைக்கவே இல்லை. கடந்த வாரம் ஆண்டிப்பட்டி சர்ச்சில் பேசிகிட்டு இருக்கும்போது இன்றைக்கு மாலையில் தேனியில் ஒரு வீட்டில் ஜெபக்கூட்டம். அவங்க பல ஆண்டுகளாக என்னை தேடிக்கிட்டு இருக்காங்க. நான் இன்றைக்கு வரேன்னு சொன்ன உடனே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்போ மாலை ஜெபக்கூட்டத்தில் கலந்துனா காலையில் ஆராதனை எங்கே கலந்துக்கலாம் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு தான் கலந்தவன் தம்பியை கேட்டேன், நான் ஊர் பகுதிக்கு வர்றேன், வரட்டுமான்னு கேட்டேன். ஐயா கண்டிப்பாக வாங்கன்னு சொன்னாங்க. நினச்சி பார்க்கவே இல்லை. ஐயா சொன்ன மாதிரி எனக்கு எத்தனையோ தொழில்கள், எத்தனையோ காரியங்கள், எத்தனையோ வேலைகள் உண்டு. நான் இரவு படுக்க வரும்போதே 12 மணி, 12:05 ராத்திரி வீட்டில் படுக்க வரும்போது 3:20 கிளம்பணும். 3 எழும்பி 4:20 காரில் உட்காந்து 5 மணிக்குள்ள ஏர்போர்ட் வந்து 5:45 ஃப்ளைட்டு பிடிச்சி தான் வந்தேன். அவன் வீட்டம்மாவோட கேட்டான், அவ்வளோ தூரம் போகணுமா, அவ்வளோ தூரம் போகணுமா அப்படின்னு கேட்டேன். நான் ஒன்றும் பதில் சொல்லலை. இதே ஒரு மாதிரி ரொம்ப ஆத்திரத்தில் கோபத்தில் பேசினான். ஒவ்வொரு நாட்களும் இதே வேலையாக போயிட்டுறீங்களே அப்படின்னு சொன்னான். எனக்கு எப்படின்னா ஆண்டவரை துதிக்காமல், ஆண்டவர் பாடாமல், ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தாமல் வாழ முடியாது. அப்படி தான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். அதுதான் ஒன்றுமே பதில் சொல்லலை. ஏன்னா நம்ம குற்றம் நம்ம மேலே இருக்குது, ஒன்றும் பேச முடியாததுனால தான் நான் ஒன்றுமே சொல்லாமல் வந்துட்டேன். உங்களெல்லாம் பார்க்கறது குறித்து மிக்க மகிழ்ச்சி. விசேஷமாக சொன்ன மாதிரி இந்த உலகத்தை ஒன்றும் கொண்டு வந்ததில்லை. இந்த உலகத்தை விட்டு கடந்து போகும்போது எந்த மனுஷனையும் எதையும் எடுத்து செல்ல முடியாது. ஏமாற்று வாழ்க்கை, பகட்டு வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கையில் 95% உண்மை கிடையாது. பேர் தான் கிறிஸ்தவன், பண்டெல்லாம் அயோக்கியத்தனம், பயங்கரமான காரியங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், ஒரு பாரம் இல்லாத வாழ்க்கை, ஒரு தரிசனம் இல்லாத வாழ்க்கை. ஏதோ கிறிஸ்தவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். கம்யூனியன் வாங்கிட்டோம், சந்தா கட்டிட்டோம், கோயிலுக்கு ரெகுலராக வந்துட்டோம்னு சொல்லி நினச்சி வாழக்கூடாது. பரலோகத்துக்கு போகவே முடியாது. ஆண்டோடைய ரத்தத்தால் கழுவப்பட்டு தேவனுக்கு சாட்சியாக நீ வாழலைன்னா வாழ்ந்த பிரயோஜனமே கிடையாது. நீ 95% நீ கிறிஸ்தவன் பரலோகத்துக்கு போகிறதில்லை. என்ன ஐக்கியம் பண்ணணுமோ, என்னென்ன தவறுகள் பண்ணணுமோ கிறிஸ்தவன் தான் பண்ணிக்கிட்டு இருக்கான். இது வாழ்க்கை இல்லை. ஒரு பாரமுள்ள வாழ்க்கை, ஒரு தரிசனமுள்ள வாழ்க்கை, தேவனுக்கு சாட்சி உள்ள வாழ்க்கை. ஆண்டப்பட்ட பாடுகளை நினைக்கணும். ஆண்டப்பட்ட பாடுகளை நினச்சி கடவுளுக்கு மகிமையை வாழும்போது தான் கர்த்தர் நம்மை ஆஸ்வதிக்க காத்து கொண்டிருக்கிறார். நல்ல தகப்பனே, கால வேளைக்கா சமூகத்தின் நன்றி ராஜா. இப்படி ஆலயத்தில் அரண்மனையில் வாழும்போது எவ்வளோ சந்தோஷம், எவ்வளோ மகிமை ஆண்டவரே. அதை எங்கள் பயன்படுத்தி கொள்ள கிருபை தாங்க. கிராமத்து சர்ச்சைக்கு வருகிறோம், திருச்சபை பிள்ளைகளுக்கு வருகிறோம். அப்பா, பிரம்மாண்டமாக கட்டப்பட்ட இந்த ஆலயத்தில் ஆண்டவரே மகிமை இறங்கட்டும், கிருபை வரட்டும் சாமி. அப்படியே மறைத்து வெளிப்படுங்க. வந்துக்கிற மக்களுக்கு ஒரு ஆறுதலான வார்த்தையை தாங்க. நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெயங்கிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்ததில்ல. ஆனால் நம்ம ஒரு வாழ்க்கை தான் கடவுள் கொடுத்துருக்கிறாரு. அந்த ஒரு வாழ்க்கையும் கடவுளுக்கு வாழுங்க. நான் சொல்கிற காரியம் அதுதான். இந்த ஒரு வாழ்க்கையும் கடவுளுக்கு நீங்கள் வாழுங்க. கடவுளுக்கு மகிமையை செலுத்துங்க. பணமோ பகட்டு வாழ்க்கையோ நகையோ மனுஷனை வழி நடத்த முடியாது. எந்த காரியம் ஆண்டுடைய அன்பு மாத்திரம்தான். அதுதான் நான் ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன். ஆண்டவர் துதிக்கணும், ஆண்டவருக்கு மகிமையை செலுத்தணும். தேவனுக்கு மகிமையான வாழ்க்கை நீ வாழும்போது கர்த்தர் எல்லா விதத்தையும் ஆஸ்வதிக்கார். எனக்கு கிட்டத்தட்ட 8 சாலு போட்டிருப்பான்னு நினைக்கிறேன். குறைஞ்சது 3200 வரும். எத்தனையோ 10 மூட சிமெண்ட் வாங்கியிருக்கலாம் அன்னைக்கு. அதான் நான் விரும்புகிறது. இந்த சால்வை நல்ல மனுஷனை கனப்படுத்த முடியாது. கடவுளுடைய அன்பு மாத்திரம்தான். கடவுளுடைய வாழ்க்கை, கடவுளுக்கு மகிமையான வாழ்க்கை தான் கடவுளை நம்ம மகிமைப்படுத்த முடியும். நான் நினச்சி பார்க்க வாழ்க்கை அதுதான். நேற்று கூட என்னுடைய வாழ்க்கையை ரொம்ப யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஒருத்தர் பகிர்ந்துக்கிட்டு இருந்தேன். அதாவது என்ன செய்யணும் எனக்கே தெரியல. அப்படி பகிர்ந்துக்கிட்டு இருக்கும்போது நம்மளெல்லாம் கஷ்டப்பட்டோம், வாழ்ந்தோம். ஒரு வாலிப மகள் என்னை பார்க்க வந்தா. வந்து பார்க்கும்போது எங்கள் வீட்டில் வேலை செய்கிற பிள்ளை தான். கடைசியில் என்கிட்ட சொன்னால் உங்கள்கிட்ட இப்போ கொஞ்சம் பேசணும், அங்கே உங்கள் தனியாக பேசணும்னு சொன்னேன். எதுக்குமான்னு கேட்டேன். கொஞ்சம் பேசணும், எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக ரொம்ப பாரமாக இருக்குது. உங்களை பேச ஆண்டவர் அறியாத மகள். சரின்னு சொல்லி சைந்திரன் சம்பளம் கொடுத்து முடித்த உடனே அவளுக்கு ஒரு 10 நிமிஷம் டைமை ஒதுக்கி கூப்பிட்டுருந்தேன். வந்தா. அவளை யாரோ சொன்னாங்களாம், அவளுக்கு ஒரு கட்டி ஒன்று ஆப்ரேஷன் ஆச்சு வயிற்றில். வாலிப மகள் 25 வயசு, இப்போ 26 வயசு ஆகுது. 7 கிலோ அந்த கட்டி இருந்திருக்கு. கட்டி எடுத்துட்டாங்க. இப்போ 26 வயசு முடிய போகுது. மாப்பிள்ளை கிடைக்கல. யாரோ ஒரு சொன்னாங்களா, உனக்கு திருமணம் ஆகாது, திருமணமானாலும் குழந்தை பிறக்காது, நீ அப்படி லட்சணத்தில் பிறந்துட்ட அப்படின்னு சொல்லி ஒரு அம்மா சொன்னாங்களாம். அது தாங்க முடியல வேதனை. நானே வெளிநாட்டில் பர்மாலேருந்து அகதியாக வந்தவங்க. தகப்பம் இல்லை. ஏன் இந்த பாடு, ஏன் இந்த வேதனை, ஏன் இந்த கஷ்டம் சொல்ல முடியாமல் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படி சொல்லும்போது தான் நான் சொன்னேன். என்னுடைய வாழ்க்கை கதையை அவள்கிட்ட சொன்னேன். நான் வாலிப நாட்களில் படிக்கக்கூடிய காலத்தில் வாழும்போது ரொம்ப கஷ்டமாக வாழ்ந்தேன். ரொம்ப கஷ்டம். சாப்பாட்டுக்கே கஷ்டம். காலில் போட்டு செருப்பு கிடையாது. கிட்டத்தட்ட எங்கள் கிராமத்துக்கும் நான் படிக்க ஸ்கூலுக்கும் 2.5 கிலோமீட்டர் தூரம் நடக்கணும். சுரண்டையில் தென்காசிக்கிட்ட 2 கிலோமீட்டர் நடந்து போனோம். ஒன்றுமே இருக்காது. என் கூட வரவங்க பைய தூக்கி சுமந்தா தான் அவன் போட்டிருக்க செருப்பு 2 நிமிஷம் போட்டுக்கு தருவான். அவ்வளோ கஷ்டம். அவன் போட்டிருக்க வாட்சை போடுறதுக்கு ஆசைப்பட்டு அவனுக்கு எதையோ வேலை பார்த்தா தான் 2 நிமிஷம் போட்டு பார்க்கறதுக்கு தருவான். அப்படிலாம் கஷ்டப்பட்டேம்மா. சில பேர் சொன்னாங்க, என்னை பார்த்து தரித்திரம் பிடிச்சவன், ஒன்றுக்கு லாய்க்கு இல்லாதவன், என் வாழ்க்கை இவ்வளோதான் அப்படி எவ்வளோ சொன்னாங்கம்மா. இன்றைக்கு கடவுள் என்னை உயர்த்தின விதத்தை பார்க்கும்போது தாங்க முடியல, நினைக்கவே முடியல. ஏன்னா வாழ்க்கையில் பல போராட்டம் வரும், பல கஷ்டம் வரும், பல கண்ணீர் வரும். ஆனால் ஆண்டவர் தான் மனுஷனை வாழ்கிற வைக்கிது, உயர வைக்கிது அப்படின்னு சொல்லி வேதத்தில் சில காரியங்களை சொல்லிட்டு அவளுக்கு ஜெபம் பண்ணும்போது தான் எனக்கு வாழ்க்கையில் ஒரு எண்ணம் வந்துச்சு. வாழ்க்கை பயணத்திலே மிக தூணாய் வருபவரே, வாழ்க்கை பயணத்திலே மிக தூணாய் வருபவரே, திருவுடவா வல்லமாய் காப்பவரே, என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். அந்த காரியத்தை சொல்லிட்டு
அது பிள்ளைக்கு ரொம்ப சந்தோஷம். என் கதையை சொன்னல, என் வாழ்க்கையை சொன்னல, இவ்வளோலாம் கஷ்டப்பட்டம்மா, சாப்பாட்டுக்கு வழியில் வந்தேன். யாராவது இட்லி தோசை கொடுத்தாங்கண்டா பாக்கெட்டில் வச்சு சாப்பிடுவேன். எவ்வளோ சந்தோஷமாக கிடைக்காது சாப்பாடு. ஆனால் அப்படிப்பட்ட மனுஷனை அன்னைக்கு உயர்த்திருக்காருன்னு சொன்னால் உன் வாழ்க்கையை உயர்த்துவார். யாரும் மனுஷன் தூசிக்கானு வெட்கப்படவே கூடாது. உன் வாழ்க்கை ஓட்டமே கடவுளுக்கு பிரியமாக இருக்கணும். ஆண்டவர் அதைத்தான் விரும்புகிறாரு. வேதத்தில் வாசிக்கும் போது நீதிமொழிகள் 16 எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா, வழி கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் சத்துருக்களும் இணங்குபடி செய்வார். வேதத்தில் தான் வாசிக்கும். வழி ஆண்டவர் பிரியப்படுத்தக்கூடிய வழியாக இருக்கணும். பிரிய கொடுத்த வழியாக இருக்கிறதா? கடவுளை தேடக்கூடிய வழியாக இருக்கிறதா? கடந்த வருஷம் மட்டும் கிறிஸ்மஸ் அன்னைக்கு டாஸ்மாக் கடையில் 230 கோடிக்கு சாராயம் விற்றுருக்கு. 230 கோடிக்கு கிறிஸ்மஸ் அன்னைக்கு மட்டும். அவ்வளோ குடிகாரம் இருக்கேன் கிறிஸ்தவன். வெள்ளம் பாட்டில் வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சு குடிக்க, கறியை வாங்கி வரட்டி திங்க, இதுதான் வாழ்க்கைன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இது வாழ்க்கை இல்லை. ஒரு வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை, பாரமுள்ள வாழ்க்கை, தரிசனமுள்ள வாழ்க்கை. ஆண்டவர் எந்த நோக்கத்துக்கு சிலுவைக்கு வந்தாரோ நோக்கத்தை நிறைவேற்றக்கூடிய வாழ்க்கை மனுஷன் வாழ்க்கையில் வேணும். ஒரு பாரம் வேணும். நீ வாழ்கிற வாழ்க்கை ஒரே வாழ்க்கை தான். அது ஒரு வாழ்க்கை கடவுளை கூட வாழக்கூடிய, இணைஞ்சு வாழக்கூடிய வாழ்க்கையாக இருக்கணும். ஆண்டவர் சொன்னார், வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத 120,000 பேருக்காக நான் மனஸ்தாபப்படாமல் இருப்பேன்னு சொல்லி நினிவே பட்டணத்துக்காக புத்தி கட்ட தீர்க்கதரிசி யோனா விவரமாக கண்ணி விட்டாளுதா இல்லை. இன்னைக்கு இந்திய தேசத்தில் 140 கோடி ஜனங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. தெய்வமெல்லாம் தெய்வம்னு சொல்லி ஏமாந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்களே. இல்லை, ஆண்டு மறித்தாரே, ரத்தம் சிந்தினாரே. ஆண்டவருக்காக ரத்தம் சிந்தது மாத்திரமில்லை, தன்னை நொல்லிய ஒப்பு கொடுக்கப்பட்டாரே. முதுகெல்லாம் உழப்பட்ட நிலம் போல 40 கொண்டு 39 அடிகள் அடிக்கப்பட்ட அடியாய் எவ்வளோ வேதனைப்பட்ட. எதுக்காக? என் வாழ்க்கை சீரணம்காக, என் வாழ்க்கை சீர்படணுங்கிறதுக்காக. நீ திருச்சபையில் உட்காந்துட்டு என்னென்ன அரசியல் பண்ணுறான். ப்ராப்பர்ட்டி ஆஃபீஸர் சொல்கிறான், எங்கெங்கே ப்ராப்பர்ட்டி இருக்கோ அவ்வளோத்தை விற்க கூறு போட்டு விற்கிறான். 99 வருஷத்துக்கு 99 வருஷத்துக்கு கூறு போட்டு விற்கிறது மாத்திரமில்லை, அந்த பணம் வீட்டு வாசப்படியில் படுத்துருக்கும், வேற எங்கேயும் போகாது. சாபமான பணம். திருச்சபைக்கு கடவுளுக்கு விரோதமாக நீ வாழ்வாயானால், ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செய்வாயானால், நீ திருச்சபை கூறு போடணும்னு வந்து சொன்னால் ஆண்டவர் உன் குடும்பத்தை கூறு போட்டுருவார். இன்னைக்கு குடும்பத்தை ஏன் சாபம்? பிள்ளைகள் வாழ்வு ஏன் சீரில்லை? பிள்ளைகள் ஏன் வாழ்வு சீரில்லை? மக வாழ்க்கை ஏன் சீரில்லை? வரக்கூடிய மருமக ஏன் சீராக வரல? ஒரு வாழ்க்கை சீரில்லாத வாழ்க்கையாக போயிடுது. வேதத்தில் வாசிக்கவில்லை, கல்யாணத்துக்கு அவ்வளோகா வாசிக்காங்க. சங்கீதம் 128 வாசிக்காங்கள, கர்த்தருக்கு பயந்து வழி நடக்கணும் பாக்கியவான், உன் கைகளின் பிரியாசத்தை சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியம் நன்மை உண்டாயிருக்கும். உன் மனைவி வீட்டுடன் கனதும் திராட்சை செடி போல், பிள்ளைகள் பந்தியச்சிட்டு ஒலியும் ஒரு கன்றுகள் போலும் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோனு தான் ஆசீர்வதிப்பார். ஜீவனின் நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வினை காண்பாய். இவன் பிள்ளைகளையும் எருசலேம் கொண்ட சமாதானத்தையும் காணும். வேதத்தில் வாசிக்கவில்லை. ஏன்? நீ கர்த்தருக்கு பயந்து வாழணும். கடவுளுக்கு திருச்சபைக்கு பயந்து வாழணும். 2 காசுக்கு வெள்ளப்பட்ட ஆசைப்பட்டான் கேயாசி. 2 தாளந்து வெள்ளிக்காக ஆசைப்பட்ட என்ன நடந்தது? சந்ததியா குஸ்ரோயா மாறினா. சந்ததியா குஸ்ரோயா மாறினா. ஒரு தாகமுள்ள வாழ்க்கையோட ஒரு பெண்ணு வந்த. வேதத்தில் வாசிக்கம்ல 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது, சீரியா நாட்டு படைகள் இஸ்ரேல் தேசத்தை போய் படையெடுத்து வரும்போது ஒரு சிறுபெண் அடிமையாக கொண்டு வராங்கல்ல. ஒரு சிறுபெண் அந்த வீட்டில் அடிமையாக இருக்கும்போது தன் நாச்சியாரை பார்த்து சொல்கிறல்ல, என் சேனாதிபதி ஐயா, நாகமானுடைய குஷ்டரோகம் நீங்கன்னு சொன்னால் நான் சொல்கிற இடத்துக்கு போட்டோம், இஸ்ரேல் தேசத்துக்கு போட்டோம். அங்கே தீர்க்கதரிசி இருக்காரு, அங்கே போனால் சுகமாக சொல்கிறல்ல. ஒரு தாகமுள்ள வாழ்க்கை வாழ்ந்தால, பாரமுள்ள வாழ்க்கை வாழ்ந்தால், சிறுபிள்ளையாக இருந்தாலும் சரி, ஒரு பாரத்தோடு தாகத்தோடு ஒரு தரிசனத்தோடு தேவனுடைய ராட்சியம் கட்டப்படும் சொல்லி ஒரு பாரமுள்ள வாழ்க்கை வாழ்ந்தால. நீங்கள் அப்படிப்பட்ட பாரமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கமா? ஒரு தாகமுள்ள வாழ்க்கை நீ வாழ்ந்துக்கிட்டு இருக்கமா? நீ சும்மா வாழ்ந்து போகிறது கிடையாது. ஏதோ மனுஷன் மிருகம் தான் வாழுது, மாடு ஆடு தான் வாழுது. நீ மனுஷனை வாழ்கிற. ஒரு தாகம் பாரம் தரிசனம் இல்லாமல் வாழவே கூடாது. நீ வாழ்கிற வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையை மாத்திரமல்ல, ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையாக வாழணும். சாட்சியுள்ள வாழ்க்கையாக மாறணும். தாகத்தோடு வாழ்ந்தல்ல. நாச்சியாட்டு சொல்லும்போது நாச்சியா என்ன சொல்கிறா? சரி, புருஷன்கிட்ட சொல்கிறா. புருஷன் ராஜாட்ட சொல்கிறான், ராஜா நீ போகலாம், நான் அனுப்புகிறேன்னு சொல்லி இஸ்ரேல் ராஜாவுக்கு லெட்டர் கொடுக்கான். என்ன லெட்டர் கொடுக்கான்? என் தேசத்துடைய நாகமான், என்னுடைய படைத்தலைவன்
குஷ்ரோகியாக இருக்கான், அவனை அனுப்புகிறேன், நீ அவனை குஷ்ரோக நீக்கி அவனை அனுப்புன்னு சொல்லி எழுதுறான். இந்த சட்டை இந்த வார்த்தையை கேட்ட உடனே இஸ்ரவேல் சட்டையெல்லாம் கிழிச்சுக்கிறான்ல, சட்டையெல்லாம் கிழிச்சுக்கிறான்ல. அப்போதான் நீ சட்டை கிழிக்காதையா, ஒரு கீர்த்திகரிசி அங்கே இருக்கார்ல, அவர்கிட்ட அனுப்பிட்டு சொல்கிறான். எலிசா அங்கே உட்காந்துருக்கார்ல, தீர்க்கதரிசி உட்காந்துருக்கார்ல, ஒரு பரிசுத்தவான். தீர்க்கதரிசி வாழ்க்கை அப்படி தான் இருக்கணும், பரிசுத்தமான வாழ்க்கை இருக்கணும். வேதத்தில் வாசிக்கும் போது 2 ராஜாக்கள் 4:9 வாசிக்கும் போது என்ன சுனேமியால் சொல்லுவா, இந்த புருஷனை பார்த்து சொல்லுவா, இவர் பரிசுத்தவான் என்று காணுகிறேன், இவர் பரிசுத்தவான் காண்கிறேன், எப்போ வேணால் வீட்டுக்கு வரட்டும், தங்கட்டும், மேல் வீட்டில் மேல் உரையை போடுவோம், நாற்காலி போடுவோம், குத்துல வைப்போம், கட்டில் போடுவோம்னு சொல்கிறா. இது அந்த ஊழியக்காரன் பரிசுத்தம் வாழ்ந்தான். நீ உன் ஊழியத்தில் பரிசுத்தம் இருக்கா? உன் ஊழியத்தில் உண்மை இருக்கா? ஊழியத்தின் பாதையில் உண்மையான வாழ்க்கை, தேவனோட தரிசனமான வாழ்க்கை நீ வாழ்றியா? அதுதான் வாழ்க்கை. ஏதோ கடமைக்கு வாழ்கிற வாழ்க்கை இல்லை, ஒரு உண்மையான வாழ்க்கை. உண்மையுள்ள மனுஷன் பரிபூரணமாசவத்தை பெறுவான். வேதத்தில் வாசியம் இல்லை, நீதிமொழிகள் 28:20 வாசிக்கும் போது உண்மையுள்ள மனுஷன் பரிபூரணமாசவத்தை பெறுவான். ஐஸ்வர்யவனாக தீவிக்கணும், ஆக்கிரைக்கு தப்பான். ஒரு உண்மையுள்ள வாழ்க்கை மட்டும் வாழ்கிறோமா? பொய்யான வாழ்க்கை, மாய்மாலமான வாழ்க்கை, ஏமாற்று வாழ்க்கை, ஆண்டவரை ஏமாற்றக்கூடிய வாழ்க்கை. ஒன்றை நீ ஏமாற்றிக்கிடாத, வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை, உண்மையான வாழ்க்கையை வாழணும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். அப்படிப்பட்ட வாழ்க்கை நம்ம வாழ்கிறோமா? திரிசி போகிறான், திரிசி என்ன சொல்கிறான்? ஒரே மாதிரி சொல்கிறான், யோர்தானில் போய் 7 தடவை முழுகிடாங்க, 7 தடவை முழுகு, மாம்சம் சரிபடு மாம்சத்தை போல ஆயிடுன்னு சொல்கிறான். உடனே எனக்கு ரொம்ப கோபம். என் நாட்டில் உள்ள தர்பார் நதியோட ஃபேமஸ் நதியா, என்கிட்ட வருவான், ஏதோ மந்திரம் அடிப்பான், கொலை அடிப்பான், ஏதோ தடை விடுவான், சும்மா நினச்சி வந்தேன், என்ன இப்படி அனுப்ப சொல்லான்னு நினச்ச உடனே ரொம்ப கோச்சிக்கிறான். அவனுக்கு கையிலாக கொடுக்க ஒரு பையன் இருக்கான். அவன் சொல்கிறான், ஐயா ஒரு பெரிய காரியம் செஞ்சிருப்பீன்னா, ஒரு பெரிய காரியம் செஞ்சிருப்பீன்னா செய்வில்லை. அவன் என்ன சொல்கிறான்? யோர்தானில் தானே போய் குளிக்க சொல்கிறான். செஞ்சுதான் பாருங்களேன், செஞ்சுதான் பாருங்களேன். இந்த வார்த்தை கேட்ட உடனே போய் முழுகும்போட மாம்சம் சிறுவிடை மாம்சத்து போல மாறுறது மாத்திரமல்ல, 6000 சேக்கல் தங்கத்தை கொண்டு வந்திருக்கான், 10 லட்சம் தாளந்து வெள்ளியை கொண்டு வந்திருக்கான், மற்றும் 10 மாற்று வசத்தை கொண்டு வந்திருக்கான். அவன் வாங்கலை. காரணம் கேட்டான், அவன் பாரம் உள்ள மனுஷனை வாழ்ந்தா, ஒரு தாகம் உள்ள மனுஷனை வாழ்ந்தா, ஒரு உண்மை உள்ள மனுஷனை வாழ்ந்தா, வாங்கலை. அவன் என்ன சொன்னான்? இஸ்ரவேலின் தேவனை தவிர வேறு தேவன் உலகத்திலே இல்லைடான்ட்டான். ஆனால் அங்கே மட்டும் வேலை பார்த்தாலும் கேஆசிரியர் வேலைக்காரன், அசிஸ்டண்ட்டை வேலை பார்த்தாலும் கோயில் விட்டி மாதிரி வேலை பார்த்துருப்பான்ல. அவன் என்ன நினச்சான்? எஜமான் பைத்தியக்காரன்டா, ஒன்றுமே வாங்கலை, நான் போய் வாங்கன்னு சொல்லி ஓடுறான் பின்னலை. நாகமான சுகப்பெற்று சந்தோஷத்தோட மனைவியை பார்க்கணும், பிள்ளைகளை பார்க்கணும், சரீரத்தை பாரு எவ்வளோ உண்மையாக இருக்குது, எவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்லி ஒரு சந்தோஷத்தோடு ஏறி போய்கிட்டு இருக்கான். இவன் பின்னால் ஒரு பார்த்த உடனே ரதத்தை நிறுத்த சொல்லி கீழே குதித்து பார்க்கா. என்னடா கேட்கும்போது, ஐயா அப்பனா ஒரு தீர்க்கதரிசி வந்தாங்க ஐயா, ஏதாவது கொடுக்க வாங்கிட்டு வச்சுனா நீங்கள் எஜமான் ஒரு தாளந்து வெள்ளி வாங்கிட்டு வச்சோன்னு சொன்ன. அவன் ஒன்றுமே சொல்லலை, 2 தாளந்து வெள்ளி 2 மாற்று வசம் கொடுத்துட்டு தூக்கிட்டு போகிற 2 வேலைக்காரனையும் அனுப்புகிறான். வேலைக்காரையும் அனுப்புன உடனே வீட்டில் வாங்கி வச்சுட்டு போய் எஜமான்ட்ட போய் நிற்கிறான். எஜமான்ட்ட கூப்பிட்டோடனே நாகவான் கேட்கான், கேயாசியே எங்கேருந்துடா வரேன்னு கேட்கான். எங்கேருந்து வரேன்னு கேட்கான். நான் எங்கேயும் போலேன்னு போய் சொல்கிறான். அவன் தான் சொல்கிறான், ஒலிவு தோப்புகளையும் திராட்சத்தோடு வாங்குவது காலமா? நாகவான் குஷ்டகம் உன்னையும் சந்ததி தொடர்ந்து பிடிக்குன்னு சொன்னான். உன்னையும் சந்ததி தொடர்ந்து பிடிக்கும்னா குஷ்டகிய மாறிட்டான்ல. காரணம் கேட்ட சாபமான காசு, சாபமான பணம். நீ திருச்சபைக்கு விரோதமான காரியங்களையும் செய்வாயானா, திருச்சபை சொத்தை கூறு போட்டு விற்கணும், திருச்சபை சொத்தில் பங்கு வைக்கணும்னு வச்சு வாயான சாபம். இதுதான் சாபம், வேற ஒன்றும் இல்லை.
வேதத்தில் வாசிக்கமில்ல. நீதிமொழிகள் 10:22 வாசிக்கும் போது கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். வேதனை கூட்டார். வேதனை இல்லாத வாழ்க்கை வேணும்னு சொன்னால் ஆண்டோடைய ஆசீர்வாதம் வேணும். காரணம் வாழ்க்கை உண்மையாக இருக்கணும், வாழ்க்கை உண்மையாக வாழணும். அப்படிப்பட்ட மக்களை ஆண்டவர் தேடி கொண்டிருக்கிறார். உண்மையாக வாழ்கிறோமா? தேவனுக்கு சாட்சியாக வாழ்கிறோமா? மகிமையுள்ள வாழ்க்கை வாழ்கிறோமா? அதை தான் ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அப்படி வாழ்ந்து பிரயோஜனமே கிடையாது. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவ வாழ்க்கை உண்மை கிடையாது. கிறிஸ்தவ வாழ்க்கை உண்மை கிடையாது. நரகத்துக்கு போகாத. உண்மையான வாழ்க்கை, தேவனுக்கு மகிமையுள்ள வாழ்க்கை, உண்மையுள்ள வாழ்க்கை, சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ ஆண்டவர் விரும்புகிறார். காரணம் கேட்டா அந்த நாகமான் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பான். நாகமான் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பான். நாகமான் குஷ்டரோகம் சுகமான அல்ல, அது மாத்திரமல்ல, எவ்வளோ பெரிய அற்புதத்தை ஆண்டவர் வீட்டில் கொடுத்தாரு. ஒரு சுனமியாள், தேவனுக்கு பயந்த மனுஷி, தேவனோடு வாழக்கூடிய மனுஷி. விதத்தில் வாசிக்கம் இல்லை. லூக்கா 10 கடைசியை வாசிக்கும் போது மரியாள் தன்னை விட்டு ஈடுபட நல்லவங்க வாழ்க்கையில் தெரிஞ்சுக்கிட்டல்ல, ஆனால் குழந்தை இல்லை. வேலைக்காரன் கேஎஸ்சி கூப்பிட்றான். கேஎஸ்சி கூப்பிட்ட உடனே இந்த சுனமியை கூப்பிடுறாங்க. அப்போ தீர்க்கதரிசியில் வந்து முகத்தெல்லாம் பார்க்கறதில்லை. சுனமியில் இப்படி நிற்கிற தீர்க்கதரிசி உட்கார்ந்துருக்கிறாரு. அவர் கேஎஸ்சியை பற்றி கேட்காரு, ஏப்பா இவ்வளோ சகல கருணையத்தோடு எனக்கு உதவி செய்ய, உனக்கு நான் என்னடா செய்யணும், உனக்கு என்னம்மா செய்யணும்னு கேட்கா. ராஜாக்கள்கிட்ட பேசணுமா, சேனாதிபதிகிட்ட பேசணுமா? காலையில் ராஜாக்களை உருவாக்குனே அவங்க தான். தீர்க்கதரிசி ராஜாக்களை உருவாக்குறது. இன்றைக்கி நம்ம மக்கள் ஸ்டால்ராக அடிக்கான். அன்றைக்கி 10,000 கொடுத்த கள்ள பிஷப்பு, 10,000 கொடுத்த கள்ள பிஷப்பு, 5,000 கொடுத்த ஐயர்வாள், கள்ள ஐயர்வாள் வந்துடுறான், அங்கி போட்டு வந்துடுறான். நாய் சங்கிலி மாதிரி 2 சங்கிலியை போட்டுக்கிட்டு தோத்திரம் பிரதருங்க. ஊழியம் கிடையாது. மாயமான ஏமாற்று ஊழியம், ஏமாற்றுக்கல்ல காரியங்கள், கள்ளத்தனமான ஊழியம், கள்ள அப்போஸ்தலர்கள் நிறைய எளிமை. இன்னைக்கு திருச்சபைக்கு கேடக்கு திருச்சபைக்கு மையம் இல்லாத வாழ்க்கை, ஒரு தரிசனம் இல்லாத வாழ்க்கை வளர்த்துக்கிட்டு இருக்கா மனுஷன் நிறைய பேர். கேஎஸ்ஐ கூப்பிட்டு கேட்குறான், சுனிமேல் கூப்பிட்டுடான்னு சொன்ன உடனே வர்றா. எனக்கு எல்லா விதமான காரியம் செய்ய, அவனுக்கு நான் யார்கிட்ட பேசணும்? ராஜாட்ட பேசணுமா, சேனாதிபதிகிட்ட பேசணுமா, உனக்கு என்ன குறைவுன்னு கேட்கா. அவன் கேஎஸ்சி உடனே கேட்டு சொல்கிறான். அவன் சொல்கிறான், ஐயா எனக்கு ஒரு குறையும் இல்லை, சகல வசதியோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், எனக்கு ஒரு குறையும் இல்லை. அவன் ஒரு வார்த்தை சொல்கிறான். சொன்ன உடனே கேஎஸ்சி மறுபடியும் கேட்கான், அவளுக்கு வேறு என்னடா பிரச்சனைன்னு கேட்கான். ஐயா அவளுக்கு குழந்தை இல்லை, புருஷனும் வயது சென்றவன், குழந்தை இல்லை. இந்த வார்த்தை சொன்ன உடனே வார்த்தை சொல்கிறான், ஒரு பிராண உற்பத்தி காலத்திட்டத்தில் ஒரு குழந்தையை அணைச்சிக்கிட்டு இருப்பான்னு சொல்கிறான். இந்த வார்த்தை கேட்டான், ஐயா எனக்கு அபத்தம் சொல்லவே வேண்டாங்க. அதே மாதிரி குழந்தை பிறக்குது. சின்ன பையனாக இருக்கான். தகப்பன் தோட்டத்தில் கதிர் எடுத்துக்கிட்டு இருக்கான். தகப்பனை பார்க்க குழந்தை போகுது. போன இடத்துல தகப்பன் சொல்கிறான், என் தலை நோகுது, தலை வலிக்குதுங்க. வேலைக்காரன் கூப்பிட்டு தாயிட்ட கொண்டு விடுறாங்க. தாயிட்ட கொண்டு வீட்டுக்கு வந்த உடனே குழந்தைக்கு அப்படியே செத்து போன உடனே வேற ஒன்றும் அவள் செய்யலை. அவனை அப்படியே கொண்டு எலிசாவோட கட்டில் படுக்க வச்சிடுறா. படுக்க வச்சு புருஷனை கூப்பிடுறா, எனக்கு 2 வேலைக்காரன் அனுப்பு, நான் தீர்க்கதரிசிட்ட போகணும் அப்படிங்க. ஒரு கழுதை அனுப்புன்னு சொல்கிறேன். அவன் சொல்கிறான், இது எந்த காலம், ஒரு காலம் எதுக்குன்னு போகணும்னு சொல்கிற ஒரே வார்த்தை. போன உடனே போகிறான். வேகமாக தீர்க்கதரிசியை பார்க்க போகிறா. கேயாசி வழியில் உட்காந்துருக்கான். இவன் பேர் சபாவில் உட்காந்துருக்கான். தீர்க்கதரிசி உட்காந்துருக்கான். தூரத்தில் வரும்போதே தீர்க்கதரிசி பார்க்குறான். சுனிமியாள் வர மாதிரி தெரியுதுன்னு சொல்லி வேலைக்காரனை கூப்பிடுறான். சுனிமியாள் வராடா, தூரத்துலேருந்து வர்றா, என்ன தெரியல, நீ நல்லா இருக்கியா, அந்த குழந்தை நல்லா இருக்கா, உன் புருஷன் நல்லா இருக்கா, நான் கேளுன்னு சொல்கிறான். கேட்ட உடனே எல்லாம் நல்லதான்னு சொல்லி அவன் கிட்ட போகிறா. அவன் சொல்ல ஒரே வார்த்தை, நான் உன்கிட்ட குழந்தை கேட்டேனா, எனக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம்னு சொன்னேன்,
என் குழந்தை கேட்டனா அப்படின்னு சொன்ன உடனே என்ன செய்யணும்னு தெரியல அப்படியான்னு சொல்லி சில காரியங்கள் சொன்ன உடனே வீட்டுக்கு வரான். அந்த குழந்தை கூட படுத்து குப்புறப்படுத்து 2 முறை குப்புறப்படுக்கான். குப்புறப்படுத்து இந்த குழந்தை தும்முது, சூடு உண்டாகுது, தும்மி எழும்புது. 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா தும்மி எழும்புது. உடனே சூனியை கையில் ஒப்படைச்சிட்டு போயிடுறான். எவ்வளோ வல்லமையான ஊழியக்காரங்க, எவ்வளோ வல்லமையான சாட்சி உள்ள பிள்ளைகள், எவ்வளோ மகிமை செலுத்த பிள்ளைகளாக வாழ்ந்தாங்க. இன்றைக்கி எப்படிப்பட்ட வாழ்க்கை நீ வாழ்கிறோமா? அந்நாள் ஒரு வைராக்கம் வாழ்ந்தால. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது எல்கானா புருஷன் அவருக்கு முதல் மனை பனினாள். அவள் 10 பிள்ளைகள், 10 குழந்தை இல்லை. குழந்தை அழுதுகிட்டே இருக்கா. எல்கான சொல்கிறான், 10 பிள்ளைகள் பாரு, நீ அழுதுக்கு எனக்கு நீ அதிகமல்லான்னு சொல்கிறேன். இதுதான் கேட்காவில் சீலோவில் தேவாலயத்துக்கு போகிறா, ஓடுறா. பண்டிகைக்கு போயிருக்காங்க, அர்ப்பின் பண்டிகைக்கு போயிருக்கோம். அங்கே ஓடும்போது தேவாலயத்தில் போய் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கும்போது தீர்க்கதரிசி தாத்தா ஏலி 98 வயசு நிரம்பிய தாத்தா உட்காந்துருக்காரு. தீர்க்கதரிசி அவருடைய முதல் அசைவை பார்த்து, முகப்பை பார்த்து, நீ குடிச்சிருக்கன்னு சொல்கிறான். எந்த மட்டும் குடியை ஒன்று விட்டு விளக்கு, குடி விட்டு என்ன விளக்கு, குடியை ஒன்று விட்டு விளக்குன்னு சொல்கிறான். அவன் சொல்கிறான், ஐயா நான் வேசியின் மகள் அல்ல, மனக்கிளசம் ஸ்ரீ, பாடுகள் நிறைந்த மகள், வேதனைகள் நிறைந்த மகள், கண்ணீர் நிறைந்த மகள், குடும்பத்தின் சூழ்நிலையில் பலவிதமான கஷ்டங்களை அனுபவிக்கிற மகள் ஐயா சொல்லி அழுறா. ஒரு வார்த்தை சொல்கிறான். 1 சாமுவேல் 1:17 வாசிக்கும் போது, சமாதானத்துடைய போ, இஸ்ரவேலின் தேவனுக்கு கேட்ட விண்ணப்பத்தின்படி உனக்காக கடவுது. ஒரே வார்த்தை. அருமையான குழந்தையாண்டு கொடுத்தார்ல. அவ என்ன சொல்லி கேட்கா? எனக்கு ஒரு ஆண் பிள்ளை தருவீரானா? ஜீவ காலமெல்லாம் உன் கூலியக்காரன் வளர்ப்பேன்னு சொல்றா. ஜீவ காலம் உனக்கு வளர்ப்பேன்னு சொல்றா. சாட்சியுள்ள மகளா வாழ்றா. அப்படிப்பட்ட மக்களை நம்ம வாழ்றோமா? பாரமுள்ள மக்களா, தரிசனம் நிறைந்த மக்களா வாழ்றோமா? இன்னைக்கு ஏதாவது பிரச்சனை ஆஸ்பத்திரி ஓடுறோம். ராத்திரி விட 10 மணிக்கு மேலே தான் எங்கள் அண்ணனுக்கு ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை. எனக்கு மூத்தவருக்கு 78 வயசு. நாங்கள் 4 பிரதர்ஸு, ஒரே கூட்டு குடும்பம். இப்போ ஒரே வீடு தான் எங்கள் வீட்டில், ஒரே கிச்சன் தான். 56 வருஷம் ஒன்றா இருக்கும். சென்னைக்கு 56 வருஷம் ஆச்சு. சென்னையில் ஒரே வீட்டில் இருக்கும். 12 வேலைக்காரங்க இருக்காங்க, சமையல் பண்ணுறவங்க. 100கணக்கான வீட்டில் டெய்லி ஒரு நேரத்துக்கு சாப்பிட்றோம். ஒரே பந்தி, ஒரே கிச்சன், ஒரே சாப்பாடு. சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை இன்பம். கர்த்தர் ஆசீர்வாதத்தை ஜீவனை கட்டின விதத்தில் வாசிக்கிறோம். அது ஒரு ஆண்டு கொடுத்த பெரிய ஆசீர்வாதம். அன்னைக்கு வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லாமல் வாழ்ந்தைகளுக்கு, தரிசனமாக வாழ்ந்தைகளுக்கு இவ்வளோ பெரிய கிருபை ஆண்டு தந்தார். எங்கள் அண்ணன் கிட்டே போய் நின்னேன். 78 வயசு அவருக்கு. என் கண்களை திறந்து பார்க்காரு. கண்ணீர் வடியுது, பேச முடியல. கழுத்துக்கு கிழிசையில் எழுந்து போச்சுது. நல்ல உழைப்பாளி, பயங்கரமான உழைப்பாளி, நல்ல கஷ்டப்பட்டு வாழ்ந்தவர். ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்ந்தோம். இப்படி ஒரு கஷ்டமான வாழ்க்கை வாழ்ந்திருக்க முடியாது. அவ்வளோ கஷ்டப்பட்டு வாழ்ந்தோம். ஆனால் உண்மையான வாழ்க்கை, தேவனுக்கு சாட்சி உள்ள வாழ்க்கை. நான் அவர்கிட்ட ஒரே வார்த்தை நினச்சி தான் பார்த்தேன், ஏனப்பா இவ்வளோ கஷ்டப்படணும், ஏன் இவ்வளோ கஷ்டப்படணும்னு நினச்சி பார்த்தேன். சொல்ல முடியாது. அண்ணி இருக்காங்க, பிள்ளைகள் இருக்காங்க, அவங்க எதுவும் நினச்சிடக்கூடாது. ஏன் அவ்வளோ கஷ்டம்? அதாவது அவருடைய வேதனை தாங்க முடியல. அவருடைய நிலைமையை நினச்சி பார்த்த உடனே ஆண்டவரே சித்து. அதனால நான் எந்த ஊருக்கு நான் போகிறதில்ல, சில ஊரில் தங்குறதில்லை. ஏன்னு கேட்டால் அண்ணன் இப்படி இக்கட்டான நிலையில் உட்காந்துருக்காங்களே. நான் கடவுள் பாருங்கள், ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம விடுதலை கொடுப்பது மாத்திரமல்ல, ஆசீர்வதித்து நான் உன்னை ஏந்துவேன், உன்னை சுமப்பேன் நடிச்சு பார்ப்பேன். ஏனப்பா எங்கள் அண்ணி ஒரு பக்கம் அழுதுகிட்டே இருக்காங்க. 2 கண்ணையும் கண்ணீர் வடிஞ்சிட்டு இருக்கு. எனக்கு 3 பிள்ளைகள், 2 பெண் பிள்ளைகள்.
அழுதுகிட்டே இருக்காங்க. அந்த காட்சி எனக்கு பார்த்துட்டு வர ரொம்ப கஷ்டமாக இருந்தது. வாக்களித்த தேவன் உண்மையுள்ளவர், வாக்களித்த தேவன் உண்மையுள்ளவர். ஏந்த பாடு, ஏந்த பாடு. அவர் யாருக்கும் பாவம் பண்ணலை, எல்லாருக்கும் உதவி செஞ்சிருக்காரு, எல்லாருக்கும் உதவி செஞ்சிருக்காரு. ஏந்த பாடு. அதே போல் வாழ்க்கையில் எத்தனையோ பாடுகளோடு நீ வாழ்ந்துக்கிட்டு இருக்கலாம், கஷ்டத்தோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கலாம், கண்ணீரோடு நீ வாழ்ந்துக்கிட்டு இருக்கலாம். குடும்ப பிரச்சனையினால எத்தனையோ விதமான பாடுகளையும் வாழ்ந்துக்கலாம். நான் எல்லாத்துக்கும் கடவுளோடு நீ வாழணும். எனக்கு 3 பிள்ளைகள். என் மக மூத்தோ கோயம்புத்தூர் இருக்க. கோயம்புத்தூர் டைஸில் மகளிருக்காக தான் ஒரு முக்கியமான ஆள். ஹீப்ரு கிளாஸுக்கு போகிறேன். பைபிளை ரெக்கார்டிக்கலாக சம்பவங்களை நெட்டில் எடுத்து எல்லாம் பார்த்து செய்வா. அடுத்த மகள், எனக்கு 2வது மகள் எங்கள் சர்ச்சில் சென்னையில், அவள் தான் கொயர் மாஸ்டர். அடுத்த மகள் சுரண்டையில், தென்காசி இருக்கேன், எங்கள் ஊரில். இங்கே தோட்டங்கள் விவசாயங்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கா. நினச்சி நான் பார்ப்பேன், வாழ்க்கையில் என்ன ஆண்டு எவ்வளோ வைத்திருக்காரு, எவ்வளவோ ஆண்டு வைத்திருக்காரு நமக்கு. என் வாழ்க்கையில் ஏன் எவ்வளவோ வைத்திருக்காரு. சாதாரண தெய்வம் இல்லை. நீ அவரை நேசிக்கும் போது, அவர் வாழ்க்கை நீ ஒப்பு கொடுக்கும்போது, தேவனுக்கு மகிமுள்ள வாழ்க்கை வாழும்போது ஆண்டு ஒரு நாள் வெட்கப்படுத்த மாட்டார். சிலர் நினைக்கலாம் வெட்கப்படவே மாட்டார். நீ உண்மையாக வாழும்போது, உண்மையான வாழ்க்கை நீ வாழும்போது, தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை, உண்மையான வாழ்க்கை வாழும்போது தான் ஆண்டு உயர்த்த முடியும், ஆசீர்வதிக்கப்பட முடியும். வேறு பிரித்து விழாக்கு வாழணும். முன்னால் ஒரு காலத்தில் கிறிஸ்தவங்க ரோட்டில் போனால் கிறிஸ்தவங்க போகிறாங்க நல்லான்னு சொல்லி எல்லாரும் வணங்குவாங்க. இன்றைக்கி ஐயக்கம் போகிறான்றான், திருடம் போகிறாங்க. காரணம் கேட்டால் வாழ்க்கை உண்மை இல்லை. ஏமாத்து, ஃப்ராடு, மோசடி, திருட்டுத்தனமான வாழ்க்கை. இது வாழ்க்கை இல்லை. ஒரு வாழ்க்கை, உனக்கு வேறு பிரிக்க வாழ்க்கை வாழணும். பேதுரு நடந்து போகும்போது நிழல் பட்டா சோமானாங்க. பேதுரு நடந்து போகிறான்னு சொன்னால் நிழல் பட்டு சோமானாங்க. பவுல் நடந்து போகும்போது நிழல் பட்டு சோமானாங்க. ஆண்டவர் நடந்து போகும்போது திரளான ஜனங்கள் மேலே அவர் மனது உருகினார், கண்ணீர் விட்டு அழுதாரு. இன்னைக்கு திருச்சபையில் எத்தனை குழப்பங்கள், எத்தனை பாடுகள், எத்தனை வேதனை, எத்தனை கஷ்ட. காரணம் கேட்டால் உண்மையில்லாத ஊழியக்காரங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. உண்மையில்லாத ஊழியக்காரர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. எண்ணாம 22ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்க. எண்ணாம 22ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் ஜனங்கள் 430 ஆண்டு காலம் அடிமைத்தன வாழ்க்கை வாழ்கிறாங்க. எகிப்தில் 430 ஆண்டு காலம் அடிமைத்தன வாழ்க்கை வாழ்ந்து திரும்பி வராங்க. வரும்போது எல்லா காரியத்தையும் சோதிச்சுட்டு வராங்க. மோவா தேசத்துக்கிட்ட வரும்போது நாட்டு ராஜா பயப்படுறான். ஜனங்கள் வந்து நம்மளை சாகடிச்சிருவான்னு நினச்சி பயப்படுறான். பயப்பட்டு என்ன செய்கிறான், பக்கத்தில் பாலாக்குன்னு ஒரு குறி சொல்கிற மனுஷனை போகிறான். குறி சொல்கிற மனுஷனை பார்க்கா. மனுஷன் போய் இந்த மாதிரி கூட்டம் வருது, ஒரு ஆஸ்வதிக்க கூட்டம். அவன் யார் சபிப்பாங்களோ ஆஸ்வதிக்கப்படுவாங்களோ அவன் சொன்னால் நடக்கும். எனக்கா வந்து குறி சொல்கிறியான்னு கேட்கான், ஜோஷின்னு சொல்கிறியான்னு கேட்கான். ஒரு தீர்க்கதரிசி, அவன் ஒரு தீர்க்கதரிசி. மோபராஜ் சொன்ன உடனே அவன் தேடி அவன் போகிறான். போன ஆண்டு கேட்காரு, என்ன கேட்காது, யாரடான்னு கேட்காரு. ஒரு கூட்டம் வந்திருக்குன்னு சொன்னான். அப்போ ஆண்டு சொல்கிறாரு, அவன் சபிக்க வேண்டாம், ஆஸ்வதிக்க வேண்டாம். அவங்க ஆஸ்வதிக்கப்பட்ட ஜனம் ஆண்டு சொல்கிறாரு, ஆஸ்வதிக்கப்பட்ட ஜனம் சொல்கிறாரு. கேட்க நீ தேவனுக்கு உண்மையை வாழும்போது, தேவனுக்கு சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழும்போது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது, உனக்கு விரோதமாக எந்த ஆயுதம் வாய்க்காத ஆண்டவர் பண்ணுவார். உனக்கு விரோதம் எந்த ஆயுதம் வந்து ஆண்டவர் வாய்க்க பண்ணுவார். உன் வாழ்க்கை ஆண்டவர் பிரியப்படுத்தக்கூடிய வாழ்க்கையாய், உண்மையுள்ள வாழ்க்கையாய், சாட்சியுள்ள வாழ்க்கையாய், மகிமை செலுத்தக்கூடிய வாழ்க்கையை வாழும்போது ஆண்டவனை பாதுகாக்க முடியும். உடம்பு முழுவதும் அக்கிரமம் பண்ணுறதுதான், அநியாயம் பண்ணுறது, துரோகம், தன் சகோதரனுக்கு துரோகம் பண்ணுறான், தாய்க்கு துரோகம் பண்ணுறான். திருநெல்வேலி பகுதியில் ஒரு 6 மாதத்துக்கு முன்னால் ஒரு தகவலுக்கு 3 பிள்ளைகள். ஒரு மனுஷன் கேட்டகிஸ்ட், அந்த பையன் கேட்டகிஸ்ட் கோயிலில் இருக்கான். தகப்பன் ஒரு மகனுக்கு அதிகமாக பண்ணிட்டான்னு சொல்லி அந்த கேட்டகிஸ்ட் பையன் தகப்பனை கொலை பண்ணிடுறான்.
தகப்பனே சாகு காரணமாயிடுறான். காரணமானது மாத்திரமல்ல, தகப்பன் கல்றன்னு 2 பிள்ளைகளும் போய் மாலை போட்டிருக்காங்க. அந்த கேட்டை உடச்சி மாலை தூக்கி போட்டு கல்லறையை பேத்து போட்டான். இன்னைக்கு ஜெயிலில் உள்ள உட்காந்துருக்கான். உண்மை இல்லாத வாழ்க்கை. இவனும் கிறிஸ்தவன். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? பலிபீடத்தில் காணிக்கை செலுத்த வரும்போது சகோதரர் குறை ஒன்று காண்பாயானா பலிபீடத்தில் காணிக்கை வச்சிரு. காணிக்கை வச்சு சகோதரனுக்கு ஒப்புரவாயிட்டு வா. ஏன்னா கண்ணு முன்னே இருக்க சகோதரன் நேசியாதவன் காண இருக்க கடவுளை ஒரு நாள் நேசிக்க முடியாது. கண்ணு முன்ன இருக்க சகோதரன் நேசிக்க தெரியுனா கடவுள் எங்கேயே இருக்காரு, நீ அவரை எப்படி நேசிக்க முடியான்னு தான் கேட்காரு. அதுதான் ஆண்டு கேட்காரு. இன்னைக்கு உண்மை இல்லாத மக்களாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. உண்மை இல்லாத மக்களாக, சாட்சி உள்ள மக்களாக, ஏதோ பேருக்கு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அது வாழ்க்கை இல்லை. ஒரு வாழ்க்கை கொடுத்துருக்க, அந்த வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை, ஆண்டோடு வாழக்கூடிய வாழ்க்கையாக இருக்கணும். அதுதான் ஆண்டு விரும்புகிறாரு. மில்லியாம்ட்ட ஆண்டு கேட்காரு. யாருன்னு கேட்காரு? ஒரு கூட்டம் வந்து போகவாத அவள் தேர்த்து கொள்ளப்பட்ட ஜனான்னு சொல்லிட்டாரு. வரேன்னு சொல்லி அனுப்பிடுறான். திரும்பியும் அந்த பாலாக்கு ராஜா கனமான ஆட்களை அனுப்புகிறான். அப்பமா தான் அவன் சொல்லியிருக்கணும், புத்தி கட்ட மனுஷன் என்ன சொல்லியிருக்கணும்? ஐயா இங்கே வராத. அந்த ஜனம் ஆஸ்வதிக்கப்பட்ட ஜனம், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம், ஜனத்துக்கு விரோதமாக ஒன்றும் செய்ய முடியாது, ஜனத்துக்கு விரோதமாக செய்ய முடியாதுன்னு சொல்லியிருக்கலாம். அதனால் வீட்டுக்குள்ளே ஏற்றி வச்சிடுறான். ஆண்டவர் சொல்கிறார், நீ போ. ஆனால் நான் என்ன சொல்கிறேனோ அதுபடி செய்யுங்காரு. செய்யணுன்னே பேசாத மிருகம் கழுத பேசுது. கழுதின் கண்காண்டு திறக்காரு. உருவின பட்டயத்தோடு தேவதூதன் நிற்கிறான். இவன் கண்களை திறக்காரு. பார்த்த உடனே அப்படியே ஷாக் ஆகிறான். அப்போ தான் ஆண்டு சொல்கிறாரு, ஊழியக்காரனுக்கு ஆண்டு சொல்கிற பதில் என்னக்கு தெரியுமா? உன் வழி எனக்கு மாறுபாடாக இருக்கிறது. எண்ணாம் 22-32 வாசத்து பார்த்தீங்கன்னா, என் வழி எனக்கு மாறுபாடாக இருக்கிறது. மாறுபாடாக இருக்க எதிரியாக புறப்பட்டு வந்தேன். எதிரியாக புறப்பட்டான்னு சொல்கிறாரு. இன்னைக்கு எதிரி யார்? கடவுள் ஏன் வராரு? உன் வழி உன் மாறுபாடாக இருக்குது. உண்மையில் ஊழியம் இல்லை, உண்மையில் சாட்சி இல்லை, உண்மையில் விசுவாசம் இல்லை, ஏதோ வாழ்ந்துக்கிட்டு இருக்க வாழ்க்கை இல்லை. உண்மையும் உள்ள மக்களை ஆண்டவர் தேடி கொண்டிருக்கிறார். உண்மையான மக்களை நீ கடவுளுக்கு சாட்சியாய் உண்மையாய் வாழ்வாய். ஆனால் உன் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையை மாறும். அது அப்படிப்பட்ட மக்களை ஆண்டவர் தேடி கொண்டிருக்கிறார். அவன் நிலைமை என்ன? எண்ணாம் 31:8 வாஸ்து பார்க்கும்போது, பட்டயத்தினால் கொலை செய்யப்படுறான் பிலேயாம். பட்டயத்தினால் கொலை செய்யப்படுறான். ஏன்? வாழ்க்கை உண்மையில்லாமல் போனதுனால தான். நீ நிறைய பேர் வாழ்க்கை அதுதான். ஒரு 10 தினத்துக்கு முன்பாக எல்லாரும் பார்த்துருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அட்வென்ட் திருச்சபையில் சென்னையில் முழு ஆர்டினேஷன் வாங்க தம்பி, ஆர்டினேஷன் 3 நாள் தான் ஆச்சுது. அந்த இந்த வீட்டு ஹவுஸ் ஓனருடைய மனைவிக்கு அவனுக்கு தவறான தொடர்பு. மனைவி கண்டிக்கிறா, ஐயா உன் வாழ்க்கை சரியில்லை, சரியில்லைன்னு உடனே எதுன்னு கேட்கான். நீ இப்படி தவறாக போகிற, நீ ஊழியக்காரன், ஒரு காரியத்துக்கு சாட்சி சொல்லணும், கடவுளுக்கு மகிமை செலுத்தணும், உன் வழி சரியில்லைன்னு சொல்கிற. ஆத்திரம் படைதான். இந்த பிள்ளை பாம்பேயில் வாழ்ந்த பிள்ளை. ஒரு வார்த்தை சொல்கிற, நீ பாம்பேயில் உண்மையாக வாழ்ந்தியோன்னு கேட்கா. அவள் அழுறா. ஐயா நான் மனசாட்சி விரோதமா எந்த தப்பும் பண்ணலை ஐயா, மனசாட்சி விரோதமாக எந்த தப்பும் இல்லை, எந்த தப்பு பண்ணலைன்னு சொல்கிற. அழுறா. இருந்து அவள் பிடிச்சி கட்டில் தள்ளிடுறான். கட்டில் போய் விழுறா. விழுந்த உடனே தலையணை எடுத்தான், அப்படியே கழுத்தை போட்டு நச்சிடறான், சாகடிச்சிடறான், செத்துப்புறா. ஊழியக்காரன், தேவ ஊழியக்காரன், அபிஷேகம் பெற்று 3 நாளோட ஆகலை, செத்து போறா. நண்பருக்கு ஃபோன் பண்ணுறான், என் மனைவிக்கு திடீர்னு ஏதோ ஒன்று ஹார்ட் அட்டாக் மாதிரி வருது, ஒரு மாதிரி துடிக்கிற, எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்லி அழுகுறான். மயமான அழுகிறான். நண்பர் வரான். 2 ரூபா தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. டாக்டர் சொல்கிற வழியிலே இறந்து போயிட்டாங்க. உடனே அங்கேயே கதறி அழுகுறான். டாக்டர்ஸ் ஆறுதல் படுத்துகிறாங்க. நான் எங்கே போவேன்? கதறி அழுறான்.
ஆறுதல் படுத்தி அனுப்பிடுறாங்க. செங்கல்பட்டு பக்கத்தில் அவள்கிட்ட சொந்த ஊர். அடக்கம் பண்ணுறதுக்கு மனைவி அனுப்புகிறான். போன இடத்துல குளிப்பாட்டும் போது மேலே உடலில் காயங்கள், நிறைய காயங்கள். எல்லா காயங்களும் பார்த்த உடனே எல்லாருக்கும் ஆச்சரியம், ஏதோ சம்திங் ராங் நடந்திருக்குன்னு சொல்லி செக்கப் பண்ணால் கொலை செய்யப்பட்டாள் அப்படிங்கிற ஒரு முடிவு வருது. போலீஸ் ரைடு அவனை கொடுக்குது. 2 அடி கொடுத்த உடனே உண்மையெல்லாம் கேட்கிறதான். இன்றைக்கி வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை இருக்கு பார்த்தீங்களா? இந்துக்காரன் பயப்படுறான், சிவன் கோயில் சொத்து சாப்பிட்டா கொலநாசன் பயப்படுறான். அந்த நாய்க்கு எந்த அறிவும் கிடையாது. கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிறவனுக்கு உண்மை எந்த அறிவும் கிடையாது. மொத்தம் ஒடிக்கலான்னு இருக்க வாழ்கிறான். ஆனால் வீட்டு வாசப்படியில் படுத்துருக்கு, வேற எங்கேயும் போகாது. வாழ்க்கை தேவனை பிரியப்படுத்தக்கூடிய வாழ்க்கையாய், தேவனோடு வாழக்கூடிய வாழ்க்கையாக வாழும்போது தான் தேவனை ஆஸ்வதிக்க விட முடியும். எத்தனை கஷ்டம் இருந்தாலும் சரி, உலகமே கைவிட்டாலும் ஆண்டவர் ஒரு நாள் அவனை கைவிடவே மாட்டார். உலகம் தாய் விட்டுருவாங்க, தகப்பன் விட்டுருவாங்க, புருஷன் கை விட்டுருவான், மனைவி கை விட்டுருவா. ஆனால் ஆண்டவர் என்ன செய்வார்? ஒரு நாள் கைவிட மாட்டார். வேத வசனத்தை தியானிக்கும் போது, சாட்சியாய் வாழும்போது, மகிமையை வாழும்போது கர்த்தரை ஆஸ்வதிக்க காத்து கொண்டிருக்கிறார். நான் வருஷத்துக்கு 17 முறை பைபிள் வாசிப்பேன். ஒரு வருஷத்தில் 23 நாளில் பைபிள் வாசி முடிப்பேன். 23 நாளில் என் வாழ்க்கையே இந்த வேதம்தான். என் வாழ்க்கையே இது வேதம்தான். ஒன்றும் இல்லாமல் வாழ்ந்த எனக்கு ஒரு உயிர் கொடுத்து, வாழ்வு கொடுத்து, விற்கப்படாமல் பாதுகாத்து, உனக்கு விரோதமாக எந்த ஆயுதம் வந்தாலும் நான் வாய்க்காத பண்ணுவேன். யோசுவா காண்ட வாக்கு கொடுத்தார்ல, ஜீவன நாளெல்லாம் ஒருத்தன் உனக்கு எதிர்த்து நிற்க முடியாது. காரணம் கேட்ட அந்த வேதம் தான் காரணம். நீ பைபிளை தேடும்போது இன்றைக்கி எத்தனை மக்கள் பைபிள் வாசிங்களோ எனக்கு தெரியலை. எவ்வளோ நேரம் உட்காந்து தியானிச்சிங்களோ எனக்கு தெரியாது. எவ்வளோ அதிகாரத்தை வாசிங்களோ தெரியாது. நீ தேவனோடு நீ வாழும்போது ஆண்டவர் வாழ்க்கையில் ஒரு குறை கூட தர மாட்டார். வேதத்தில் வாசிக்கும் இல்லை. யோவான் 15:16 வாசிக்கும் போது, நீங்களே நீ தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நம்ம தெரிஞ்சிருக்காரு. தெரிஞ்சிருக்க கடவுளுக்கு சாட்சியாகி வாடும்போது, மகிமையை வாடும்போது உன் சரீரத்தை எந்த பிறகினும் அணுகாது. வேதத்தில் வாசிக்கும் இல்லை. உபாகம் 7:15 வாசிக்கும் போது, எகிப்திற்கு வரக்கூடிய கொடிய ரோகம் ஒன்றை அணுகுவதில்லை. எகிப்திற்கு கொடிய ரோகம் ஒன்று அணுகாது, உனக்கு கிட்டே வராது. நானே உன் பரிகாரியை கர்த்தர், நானே உன் பரிகாரியை கர்த்தர், உனக்காக எல்லாமே செய்து பிடிச்சிட்டேன். உன் விலகிற்கு எந்த விதமான எந்த நேரத்தும் கடவுளும் வழி எடுத்துவார். ஊழியக்காரனை பார்க்காத, ஊழியங்களை பார்க்காத, மக்களை பார்க்காத, உன் வாழ்க்கை தேவனுக்கு உண்மையாக இருக்கணும். அதை தான் விரும்புகிறார். இந்த மிஷினரி பென்குயினை பார்க்கும். பார்த்தீங்களா? பென்குயின் தானே அவர் டேம் கட்டின ஐயா. சொந்த ஊருக்கு போய் சொந்தெல்லாம் விற்று நானே கட்டினார். அவருக்காக கட்டினார். எல்லா மக்களும் சந்தோஷம் வாழணுங்கிறது தானே கட்டினார். அடுத்த மிஷினரி இருந்தாங்க. வீட்டை இழந்து, மனைவியை இழந்து, ஆசாபாசம் இழந்து, சுகதுக்கங்களை இழந்து, வேதத்தில் வாசிக்கம் இல்லை. யோவான் 12:24 வாசிக்கும் போது, கோதுமை மணியானது பூமியில் விழுந்து சாக விட்டால் தனித்திருக்கும், சித்தையான மிகுந்த பலனை கொடுக்கும். கோதுமை போல பூமிதி விதைக்கப்பட்டாங்க. நான் சொல்ல ஒரே ஒரு காரியம் அதுதான், நீ சொத்து வாங்க வேண்டாம். மிஷினரி கொடுத்த சொத்தை அழிக்காத, மிஷினரி ரூபா கொடுத்த சொத்தை அழிக்காத. அது தம்பி வாத்தியார் டட்லி ஸ்கூலில் வேலை பார்க்காரு. டட்லி ஸ்கூல் 16 ஏக்கர் நிலம், இன்றைக்கி இருக்குது 11 ஏக்கர் தான் இருக்குது. 5 ஏக்கர் என்னாச்சுன்னே தெரியாது. மனைவி இறந்துடுறாங்க. யாருக்கு அடக்கம் பண்ணலை, அவரே போய் அடக்கம் பண்ணார். அப்படி தியாக புரியல பூமியில் வந்தாங்க ஐயா. இன்றைக்கி இந்த மனுஷன் வாழலை, நம்ம வாழலை. வாங்குவதை பாரு, கொடுப்பது பாக்கியம். வேதத்தில் வாசியம் இல்லை. அப்போஸ்தலர் 13:24 அப்போஸ்தலர் 20:34 வாசிக்கும் போது பவுல் சொல்கிறார்ல, எனக்கு என் கூட இருந்தவங்களுக்கும் சொந்த கிளை வேலை செஞ்சது. வாங்குவதை பார்க்கலாம், கொடுப்பது பாக்கியம்.
அந்த வாழ்க்கையை நம்ம ஒப்புக் கொடுக்கணும். அந்த வாழ்க்கை நீ கடவுள் வந்து பெரிய பிச்சைக்கார கடவுள் இல்லை, நீ கொடுத்து தான் வாங்கணும் இல்லை. வெள்ளி என்ன பொண்ணோட ஆண்டு அவர் உலகத்தை படைச்சார். ஆனால் வேதத்தில் வாசிக்கவில்லை. மல்லிகை 3:10 வாசிக்கும் போது ஆலயத்தில் ஆகாரம் உண்டாருக்கு தசான கொண்டு வந்து காணிக்க போடுங்கார்ல. வானத்தை பலகனி திறந்த உடனே ஆசிர்வதியாமல் இருப்பேன்னு சொல்கிறார்ல. ஒரு ஏழை தாய் போட்டார்ல, ஒரு ஏழை தாய். லூக்கா 21:4 வாசிக்கும் போது ஏழை தாய் தனக்கு 2 காசு போட்டார்ல. ஆண்டவரோட எவ்வளவோ ஆஸ்வதிச்சார். அதுபோல் வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையாக உண்மையான வாழ்க்கையாக இருக்குன்னு அப்போ ஒப்பு கொடுக்கணும். தலையை தாழ்த்தி ஜெபணுமா, நோக்கி பார்க்கலாம். ஆண்டவரையும் கரங்களோடு கூட இருக்கிற ராஜான்னு கேட்கலாமா? உன் கரங்களோடு கூட இருக்கிற ராஜான்னு கேட்கலாமா? ஆனால் எங்களுக்கு வறுமைகள் மாற்றுங்க, என் தரித்திரத்தை மாற்றுங்க, என் கஷ்டங்களை மாற்றுங்க, என் குடும்பத்தில் உள்ள வேதனைகளெல்லாம் மாற்றி போடுங்கப்பா. எங்கள் வாழ்க்கை உங்களுக்கு பிரியமான வாழ்க்கையை மாற கிருபை தாங்க, பிரியமான வாழ்க்கையை மாற கிருபை தாங்கப்பா. உலகத்துக்காக வாழவே கூடாது சாமி, உமக்காக வாழத்தக்க கிருபை தாங்கன்னு ஆண்டு கேட்கலாமா? ஆண்டவரே, எத்தனையோ விஷயங்கள் பூமியில் விதைக்கப்பட்டாங்க ஐயா, கோதுமை மணியை போல விதைக்கப்பட்டாங்க. என் வாழ்க்கை உங்களுக்கு பிரியமான வாழ்க்கை இருக்க கிருபை தாங்கன்னு கேட்கலாமா? உன் சரீரத்தை எத்தனை விதமான பாடுகள் ஆண்டவர் விடுதலை தருவ போகிறார். சரீரத்தை எத்தனை வேதனையோடு வந்திருக்கலாம், எத்தனை இழப்போடு வந்திருக்கலாம், ஒன்றுமே இல்லை என் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை சொல்லி எண்ணி வந்திருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் வாழ்க்கையை நிறைவாக்குகிறார். குறைகளை நிறைவாக்குகிற தெய்வம் எழுந்து போனதை தேடவும் ரட்சிக்கமே மனுஷகமான உலகத்தில் வந்தார் என்ற வார்த்தையின்படி உலகத்தில் எண்ணத்தை எழுந்து போய் வாழ்கிறாயோ, இன்னைக்கு வாழ்க்கை ஒரு ஆசிரமாக தரப்போகிறார். நல்ல தகப்பனே, காலை வேளைக்கா சமூகத்து நன்றி ராஜா. நீர் எங்களை காக்கிறூர் அப்பா. ஆவியோடு பாட, உண்மையோடு பாட நீ கொடுத்த வாய்ப்புக்காக கூட நன்றி ராஜா. திருச்சபை பிள்ளைகளுக்கு வருகிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் விசேஷித்த கரை கொண்டு வழி நடத்துங்கப்பா. அப்படி என்ன தேவைன்னு நீங்கள் அறிந்திருக்கீங்க. தேவையை சந்திங்க, கிருபை சூழ்ந்து கொள்ளட்டுமப்பா. துதி கனமையுமே உமக்கு செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் நான் ஜெயங்கி இருக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென்.